நிறைய மண் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து என்ன உதவி பண்ணலாம்னு நிறைய தான். இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கான். அது வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. நேத்து கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது சொன்னாங்க. நம்ம வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது. அவ்வளோ பணம் நம்ம கிட்ட கிடையாது. வந்து அவன் கஷ்டப்படுறான், அவன் சம்பாதிச்சு வச்சுதான் பண்றான். அவன் வந்து ஒரு 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 அரசாங்கம் கிடையாது, இல்ல வந்து ஒரு 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 பெரிய ஒரு பிசினஸ் மேக்கெட்டோ அது மாதிரி கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் தான். டிவியில ப்ரோக்ராம் வருது, நிறைய வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான். இதுல வரக்கூடிய வச்ச ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுருந்தான், நிறைய பேரை படிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோலாம் வந்தோடனே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க. சரி அதை வச்சு தான், ஆனா இது மாதிரி ஆம்புலன்ஸா கொடுக்கலாமாண்ணே, கொஞ்சம் இதை பண்ணலாமே, கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்பதான் பிளான் பண்ணுது. ஆம்புலன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது அப்படி கிடையாது. கொரோனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தா ஒருத்தரை காப்பாத்திடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது. அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் சரி இது எங்க கொடுக்கணும் போது சரி எங்க இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் அது மாதிரி எங்க எது இல்லையோ அதுதான் கொடுத்துருக்கோம். இங்க இருக்கு, ஆட்டோலாம் இருக்கு சில இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது. ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும், நம்ம அந்த டைமுக்கு வரணும். முதியோர் இருக்காங்கன்னா எல்லா நேரத்துலையும் எல்லாரும் ஃப்ரீயா கூட்டு போக மாட்டாங்க. இது அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது, இது அவங்களுக்கு ஃப்ரீ தான். கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், வந்து மாற்றுத்திறனாக இருக்கட்டும், முதியோர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும், இல்ல ஒரு அர்ஜென்ட் எங்க போகணும் இதுல இது பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தல் நின்று அரசாங்க நிதி எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ஷன் நிக்க வாய்ப்பு வரும். எலெக்ஷனுக்கு நீங்க ஏன் அவளுக்கு ஒரு ஒரு உதவி பண்றது எல்லாமே எலெக்ஷன் தான் வரணும் அப்படி கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சது இவ கஷ்டம் ஒரு இடத்துல பாக்குறோம். ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு 30 இருக்கு, நான் கூட்டு போய் விடுங்க முதலாம் அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களால போக முடியாது இருந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்மியான நிதியை வச்சு பண்றோம். இதே ஒரு அரசாங்க கஜானால இருந்து எடுக்கணும்னா நம்ம அரசியல்வாதி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, அது அரசியல்வாதி ஆகணும் கிடையாது, நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம். அது ஒரு அடுத்த படிதான் தவிர அதையே அரசியல்வாதி ஆக்குறீங்க அப்படி கிடையாது. அரசியல்வாதி நல்லவாதிலாம் இருக்காங்கல்ல, அது நம்ம அப்படி இது பண்றோம். அரசியல்வாதி எல்லாம் கெட்டவங்க இல்ல. இப்ப நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே நல்ல விஷயத்த நீங்க வந்து இன்னும் பெருசா பண்ணலாம். ஒரு ஒரு ஏரியாக்குள்ளவும் பார்த்து பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல ஒரு உதவி பண்றீங்க ஐயா, அப்படிதான் கிடையாது. இல்ல சார், இப்ப நம்ம வந்து உதவி பண்றோம். பட் வந்து இதை வந்து இந்த பகுதிக்கு வந்திருந்த ஒரு நடிகை கிட்ட நம்ம சொல்லி கேட்டிருந்தோம். அப்ப கேட்கும்போது வந்து நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இது விளம்பரத்துக்காக பண்றாங்களா, இது எதுக்காக பண்றாங்க அப்படிலாம் இருக்கும். என்னன்னா வந்து யாருன்னா எங்களுன்னு சொல்ல, யாருன்னா இருக்கட்டும், விளம்பரத்துக்காக கூட பண்ணட்டும், அவங்க காசு வந்து ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு 50 லட்சம் யாரும் கொடுக்கட்டும், நல்லது தானே. நமக்கு மக்கள் தேவை கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை வந்து சாப்பாடு போறதான் மேட்ரு. அந்த சாப்பாடு அவன் விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்ல எதுக்காக கொடுத்த கிடையாது. அவன் பசி நம்ம தீர்த்தோமா அது போக தவிர கொடுக்கும் போதுதான் ஒருத்தர் கொடுக்கும் போதுதான் அவன் என்ன பண்றான்னா இவன் எதுக்காக கொடுக்குறான், கொடுக்கலத்திய இன்னும் அவர் கொடுக்கவே மாட்டாரு. அதனால அப்படி சொல்றத வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமா போவோம், ஒரு நல்லதா போவோம், 4 பேர் உதவியா இருக்கும், அவ்வளவு தவிர இது ஏன் விளம்பரம் நினைச்சாங்க. ஏன் மழை அப்போ நாங்க கொடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இது எதுக்காக கொடுக்காங்க, கேமரா எல்லாம் கூட வந்துட்டு இருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது. பண்றது தப்புன்னு நம்ம சொல்லல. நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சு நீங்க பண்றீங்க. பட் இதை விட பெருசா பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா எலெக்ஷன்ல? இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சத்தியமா அது கிடையாது. பேசுறேன்.